அருளுரை காரணமாக 215வது ஞானப்பாட்டின் முதல் 3 வரிகளை பாடுவோம். ஞானப்பாட்டு 215 முதல் 3 வரிகள். பிதா குமாரன் ஆகி விண்மண் உலக எல்லாரும் இந்த பாடலை பாடுவோம். கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். சபையார் அமர்வோம். தலைகளை தாழ்த்தி சற்று நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கடந்து போன நாட்கள் முழுவதும் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த புதிய நாளிலும் அவருடைய ஆலயத்தில் வந்து அமர்கிற வாக்கியத்தை கர்த்தர் கிருபை செய்தார். உலகமே அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தருணம், உலகமே கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிற தருணம். ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஜீவனோடு சுகத்தோடு வைத்திருக்கிறார். ஒரு மனதிலிருந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறேன், எங்கள் வாழ்வில் ஒரு நாளை காண செய்திருக்கிறேன். இன்று நாம் அவரை நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு செய்த நன்மைகளை கண்ணோக்கி பாருங்கள். அவர் நமக்கு செய்த கிருபைகளை எண்ணி பாருங்கள். அது எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு ஆசீர்வாதம். கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை அத்தனைக்கும் நீ தகுதியோ அதனையும் எண்ணியே கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை அத்தனைக்கும் நீ தகுதியோ அதனையும் எண்ணியே நித்தமும் கலங்குகின்றாய் நெஞ்சமே அழுகின்றாய்
எத்தனை பாரம் என்கின்றாயோ, எத்தனை பாரம் என்கின்றாயோ, எரிந்திடு என் மீது என்கின்றாரே. கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை பார். அத்தனைக்கும் நீ தகுதியோ, அதனையும் எண்ணியே பார். எத்தனை நாள் காத்திருப்பேன் என்று சோர்வடையாதே. ஏற்றவோ நாளிலே உதவி செய்வார், ஏமாற்றுவார் என்று எண்ணிடாதே. எத்தனை நாள் காத்திருப்பேன் என்று சோர்வடையாதே. ஏற்றவோ நாளிலே உதவி செய்வார், ஏமாற்றுவார் என்று எண்ணிடாதே. நித்தமும் ஏன் கலங்குகின்றாய், நெஞ்சமே ஏன் அழுகின்றாய். நித்தமும் ஏன் கலங்குகின்றாய், நெஞ்சமே ஏன் அழுகின்றாய். எத்தனை பாரம் என்கின்றாயோ, எரிந்திடு என் மீது என்கின்றாயே. இதை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, பாடின வண்ணமாக எத்தனை நன்மைகள் ஆண்டவரே, எத்தனை கிருபை. அதற்கு தகுதி இல்லை, இதை பெற்றுக்கொள்வதற்குரிய வழிகள் இல்லை. ஆனாலும் கர்த்தர் இதை ஆசீர்வதித்திருக்கிறேன், வழி நடத்தி இருக்கிறேன், இதை ஜீவனோடு வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, உடைய வார்த்தையால் எங்களோடு பேசும். இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, உமது வார்த்தை பலன் உள்ளது. ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் நம்புகிற ஒரே காரணம் இந்த வேத வார்த்தை ஒன்று. இந்த வேத வார்த்தையால் எங்களை தொடு, எங்களை மாற்று, எங்களை உருமாற்று. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தையை சத்தியம் சுவாமி. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பார்ந்த அன்பு திருச்சபை மக்களே, திருத்துவ பண்டிகை திருநாளாம் இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது மிகுந்த ஒரு சந்தோஷம். எனவே இந்த நாளிலும் இந்த திருத்துவ கடவுளை நாம் புரிந்து கொள்ளும் விதமாக இந்த நாள் அமைந்திருப்பதற்காக நான் கர்த்தருக்கு நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். எனவே இந்த நாளிலும் அருளுரைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எடுத்தவர்கள் ஒருவர் வாசியுங்கள். அது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 13. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. எனக்கு அருமையான அன்பு திருச்சபை மக்களே, திருத்துவ பண்டிகையாம் இதற்கு பின்பாக வருகிற இனி வருகிற 21 ஞாயிற்றுக்கிழமையும் இவற்றை பண்டிகை இல்லாத நாட்களாக திருச்சபை நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. இனி வருகின்ற நாட்களில் அருமையான பீடத்தில் போடப்படுகின்ற துணியும் இந்த அருளுரை மேடையில் போடப்படுகின்ற துணியும் பச்சை நிறத்தில் இருக்கும். இதற்குரிய காரணம் என்னவென்றால், உங்களுக்குள் விதைக்கப்படுகிற வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு
நம்பிக்கையோடு இந்த வசனத்தில் வளரவும், இந்த பண்டிகை நாட்கள் வரை உங்களை நீங்கள் காத்து கொள்ளவும் இவை உங்களுக்கு வெளிப்பாடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய திருச்சபையில 6 பண்டிகைகள் மிக முக்கியமான பண்டிகைகளாக கொண்டாடப்படுகிறது. ஒருவேளை உங்களிடத்தில் இந்த கேள்வி கேட்டால், இந்த 6 பண்டிகைகள் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். தெரிந்த பண்டிகைகள், முதலாவது கிறிஸ்துமஸ், கர்த்தர் பிறந்த தினத்தை கொண்டாடுகிறோம். அடுத்தது சொல்லுங்க, மகிமை விளங்கின பண்டிகையை கொண்டாடுகிறோம். மூன்றாவது ஆண்டவர் உயிர் தெழுந்த திருநாளை கொண்டாடுகிறோம். அதன் பிறகு பரத்திற்கு ஏறின பண்டிகையை கொண்டாடுகிறோம். வெரி குட். அடுத்தது பரிசுத்த ஆவியின் பண்டிகையை கொண்டாடுகிறோம். நிறைவாக இந்த திரித்துவத்தின் பண்டிகையை கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது. எந்த பண்டிகையும் நாம் ஏனோ கொண்டாட வேண்டும் என்று கொண்டாடுவதில்லை. அது தமிழ் முறையாக இருக்கட்டும் அல்லது மற்ற ஜனத்திலும் அவர்கள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகைக்கு நோக்கம் இருக்கிறது. ஏன் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்கள், ஏன் திருமண நாளை கொண்டாடுகிறீர்கள் என்றால், ஆண்டவர் இந்த நாளில் இந்த உலகத்தில் என்னை படைத்ததை, இந்த உலகத்தில் நான் வந்ததை நினைத்து நன்றி செலுத்துகிற ஒரு நாளாக பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். கர்த்தர் கணவன் மனைவியாக எங்கள் வாழ்க்கையை நினைத்து எங்கள் குடும்பத்தில் இத்தனை ஆண்டுகள் நடத்தியதை எண்ணி நாம் இந்த பண்டிகையை கொண்டாடுவதை போல இந்த திருத்துவ பண்டிகையை நாம் மிக மிக நேர்த்தியாய் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கும் இந்த நம்முடைய சபைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், திருச்சபையின் ஆராதனை துவக்கத்திலும் திருச்சபை ஆராதனை முடிவிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற நாமத்தை சொல்லாமல் எந்த ஆராதனை மாத்திரமல்ல, எந்த நிகழ்வையும் நடத்துவதில்லை. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பிதா மாத்திரம் கடவுள் என்கிற சில சபைகளை பார்க்க முடியும். இயேசு மாத்திரம்தான் ஆண்டவர் என்று சொல்லுகிற சில சபைகளை பார்க்க முடியும். ஆவியானவர் தான் இப்பொழுதும் சபை என்று சொல்லப்படுகிற சபைகளையும் நாம் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கும் வேதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், யோவான் 14, 15, 16 அதிகாரங்களில் அவர் பிதாவை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அநேக முறை சாட்சி கொடுக்கிறார். வேதாகமத்தில் திரித்துவம் என்கிற வார்த்தை எந்த இடத்திலும் பதியப்படவில்லை. வேதாகமத்தில் திரித்துவம் என்கிற வார்த்தை எந்த இடத்திலும் பதியப்படவில்லை. ஆனால் 3 பேரும் ஒரு இடத்தில் அவர்கள் ஒன்றாய் கருதப்படுகிறார்கள், பேசப்படுகிறார்கள். எந்த இடம் சொல்ல முடியுமா? வேதாகமத்தில் ஆண்டவரும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரே இடத்தில் ஒன்றாக இருந்த ஒரு பகுதி இருக்கிறது. மத்தேயு படிக்கிறீங்களா? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை படிங்க. இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து தண்ணீரிலிருந்து கரை ஏறிய உடனே இதோ வானம் அங்கு திறக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை காண்கிறார். அன்றியும் ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த ஒரு பகுதியில் தான் பிதாவின் சத்தத்தையும் பார்க்க முடிகிறது, இயேசுவானவரையும் காண முடிகிறது, பரிசுத்த ஆவியானவரின் வருகையும் காண முடிகிறது. இந்த உலகத்திலே பிற சமயங்களில் கூற்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், படைத்தல், காத்தல், அதன் பிறகு அழித்தல். இதுதான் இந்த உலகத்தின் கூற்று. ஆனால் நம்முடைய திருச்சபையில் அல்லது நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையில் இந்த வேதம் கற்றுத் தருகிற காரியம், பிதாவானவர் படைத்தார்,
பிதாவானவர் படைத்தார், குமாரனானவர் நம்மை ஒவ்வொரு முறையும் காத்து வந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் வரை நம்மை வழிநடத்தி வருகிறார். அதனாலதான் வெள்ளி ஆராதனை நாளும், ஞானஸ்நான ஆராதனை நாளும், என் மரணிக்கிற ஆராதனை நாளும் நாம் ஒரு அறிக்கை செய்கிறோம், விசுவாச அறிக்கை. அந்த அறிக்கையில 3 பேரையும் நாம் உறுதி செய்கிறோம். யார் யாருங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த திரித்துவத்தை நன்றாக விரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு இவர்களுடைய குணாதிசயங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஒருவேளை யார் இவர்கள் 3இல் ஒருவரா, ஒருவரில் 3ரா, அல்லது 3 பேருக்கும் வேறு வேறு தன்மையா? இல்லை. வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்க பார்க்கலாம். உபாகமம் 6:4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தண்ணி என்கிற காரியத்தை H2O என்பார். அதற்கு 3 வித தன்மைகள் இருக்கிறது. அவை குளிரூட்டப்படும் போது எப்படி மாறுதுங்க? ஐஸ் கட்டியாக மாறுது. அவை சூடாக்கும் போது ஆவியாக மாறுகிறது. இவை 3ஆக மாறுகிறது என்பது அதனுடைய தன்மையாய் இருப்பதை போல அருமையான நம்முடைய கர்த்தருடைய வாழ்விலும் இந்த 3 வித குணங்களை அவர் உள்ளடக்கியவராக இருக்கிறார். ஒரு மனிதனுக்குள்ளாய் பார்க்கும் போது எப்படி அவனுக்குள் 3 வித காரியங்கள் இருக்கிறதோ, நீங்க நல்லா கவனிங்க. இன்றைக்கு நம்முடைய பெயரை எண்ணிக்கொள்ளுங்க. ஒருவேளை எக்ஸ் என்கிற ஒரு மனிதன், நாம் யார் பேர் சொல்லுங்க, அந்த மனிதனுக்குள் இருக்கிற காரியங்கள் என்ன? முதலாவது வெளிப்படையான இந்த சொல்லுங்க சரீரம், அதற்கு அவனுக்குள் இருக்கிற ஆவி, அதன் தொடர்ந்து வருகிற ஆத்துமா. அதே போல அருமையான ஆண்டவருடைய வாழ்க்கையில் பிதா படைத்தவராய், குமாரன் நம்முடைய விடுவிக்கிறவராய், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிற ஆண்டவராய் இருக்கிறார். அதனாலதான் நீங்க வேதத்தை நல்ல கவனித்து பாருங்கள். ஆண்டவர் பிதா படைக்கும் போது, இந்த மனுக்குலத்தை படிக்கும் போது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதியாகமம் நல்ல கவனிங்க. இந்த இடத்தில் 3 பேர் ஒன்றிணைந்து சொல்லுகிறார்கள், பின்பு தேவன் எனது சாயலாக, உனது சாயலாக சொல்லல, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும். நல்ல கவனிங்க. எப்படி பிதாவுக்குள் 3 காரியங்கள், தன்மைகள் இருக்கிறதோ, இந்த சரீரத்திற்குள்ளும் இந்த 3 வித தன்மைகளை உள்ளடக்கியவர்களாக இருக்கிறோம். இவை ஒன்றோடு ஒன்று இணைந்தது. சரீரம் முக்கியமா, ஆவி முக்கியமா, ஆத்மா முக்கியமா என்றால் 3 ஒன்றுதான். ஒன்றை இழந்து ஒன்றை பெற முடியாது, அல்லது 2ஐ வைத்துக் கொண்டு ஒன்றை விட முடியாது. அதே போலதான் ஆண்டவர் தன்னுடைய சாயலில் தனக்குள் இருந்த அதே குணங்களை இந்த மனிதனுக்கும் கொடுத்தான். அவன் சரீரத்தோடு இருக்க வேண்டும், அவன் ஆவியோடு இருக்க வேண்டும், இந்த ஆத்மாவோடு அவன் வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் இந்த திருத்துவத்தில் நமக்கு கற்றுத் தருகிற காரியம். அப்ப இன்றைக்கு இந்த திருத்துவத்தில் நாம் பார்க்கிற காரியம், இந்த 3 பேருடைய குணங்கள் என்ன? ஒரு திருமண காரியத்திற்காய் பெண் பார்ப்பதா இருக்கட்டும், ஒரு குடும்பத்தில் ஒருவரை வேலைக்கு சேர்ப்பதா இருக்கட்டும், அல்லது நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போகிறதா இருக்கட்டும், உங்களிடத்தில் உங்கள் படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்டாலும் கடைசியாக உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களதான் கேட்கிறேன். நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல, உங்கள் குடும்பத்துல எல்லா காரியத்தை பார்த்தாலும் கடைசியாக மனிதன் எதிர்பார்ப்பது
அந்த மனிதனுடைய குணம் எப்படி இருக்கிறது? எங்கள் வீட்டுக்கு வருகிற இவர்கள் எப்படிப்பட்ட குணத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வதை போல நாம் ஆராதிக்கிற கர்த்தரிடத்திலும் ஒரு சில குணங்கள் இருக்கிறது. அப்ப முதலாவது நாம் பார்க்கிறோம், இந்த வேதத்தில் வாசித்தபடி 2 கொரிந்தியர் 13:14 சொன்னதை போல இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம். அப்ப முதலாவது பார்க்கிறோம், தேவ அன்பை கண்ணோக்குங்கள். தேவ அன்பை கண்ணோக்கி பாருங்கள். படிக்கிறீங்களா? 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் நம்மை வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இந்த வார்த்தை நீங்க நல்லா கவனித்து பாருங்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பை அளவிட முடியாதது, அவருடைய அன்பை ஆராய முடியாதது, அவருடைய அன்பை நீ எதை கொடுத்தும் வாங்க முடியாது. ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராய், உங்கள் மீது கண்ணோக்கம் உள்ளவராய், இன்றைக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் சிந்தித்து பார்க்கிற தகப்பனாய் இருக்கிறார். இந்த மனு குலத்தை வேறு ஏதோ ஒரு சாயலில் படிக்கல. தான் எப்படி இருந்தேனோ, தான் எப்படி உண்டாக்கினேனோ, என்னை போலவே இவர்களுக்கு உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை என்னுடைய சரீரம் எப்படி இருக்கிறதோ அதே போல இந்த மனுக்குளம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை படைக்கிறார். ஆதியாகமம் 1:2 நீங்கள் வீட்டில் சென்று படித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆதாம் ஏவாள் தேவன் அவர்களோடு உலாவினார். ஒரு குடும்பத்தில் தாய் தகப்பன் எப்படி பிள்ளைகள் மீது அக்கறையோடு கரிசனையோடு அன்போடு இருப்பார்களோ அதே அன்பை அந்த இருவர் மீதும் கர்த்தர் வைத்தார். என் பிள்ளை, நான் உருவாக்கினவர்கள், அனுதினம் அவர்களோடு பேசி வாழ்ந்து சந்தோஷித்து வந்தார். என்றைக்கு தங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற குரலுக்கு செவி கொடுத்தார்களோ அன்றைக்கு அந்த அன்பிலும் அந்த ஆசீர்வாதத்திலும் இருந்து விலகி செல்லுகிறார். ஏன் தேவ அன்பை கண்ணோக்குங்கள் என்று சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒரு கட்டத்தில் தவறுகளை அதிகம் செய்யும் போது பெற்றோர்களாகிய நாம் அவர்களை கண்டிக்கிறோம். இன்னும் அதிகம் செய்யும் போது அவர்களை சத்தமா சொல்லுங்க, தண்டிக்கிறோம். இயேசுவும் இன்னும் சொல்ல போன பிதாவும் அதையே செய்தார். அவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தினாரே ஒழிய இனி இந்த மனுக்குளம் வேண்டாம் என்று அவர்களை அழிக்கவில்லை. இன்றைக்கு யோசித்து பாருங்கள், நாம் யாரையோ அல்ல, நம்மை எண்ணி பார்ப்போம். கர்த்தர் இன்றைக்கும் என் மீது அன்பு வைத்திருக்கிறார். நான் அவரிடத்தில் எப்படிப்பட்ட அன்பில் இருக்கிறேன்? என் தேவைக்காக, என் குடும்பத்திற்காக, என் தனிப்பட்ட காரியத்திற்காக ஜெபித்திருக்கிறேனே தவிர ஒரு நிமிடமாக ஆண்டவரே இப்போது வரைக்கும் என்னை நினைத்திருக்கிறீரே, இதற்கு நான் என்ன தகுதி உள்ளவர்? நான் அழும்போது எனக்காக கண்ணீர் சிந்திருக்கிறேன். என்னிடத்தில் யாரோ ஒருவரை கொண்டு என்னுடைய எனக்கு பதிலை கொடுத்திருக்கிறீர். நான் உம்மை தேடியது குறைவு, உம்மை ஆராதித்தது குறைவு, உம்முடைய அன்பு பெரியது. ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் நிற்கும் போது அவன் கண்ணீர் விடுவான் என்றால் அதுதான் உண்மையான தேவன். காரணம் ஏன் தெரியுங்களா? படிக்கிறீங்களா? இன்னொரு வசனத்தை கூட, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
மனுக்குலத்தினை உண்டாக்கின கர்த்தர் அவனை கண்டிக்கிறார். அவன் அழைத்து திருவதை பார்க்கிற கர்த்தர் இந்த மனுக்குலத்தை என் சாயலில் உருவாக்கிவிட்டு இவர்கள் என் பிள்ளைகள், இவர்களை மீண்டும் நான் என்னுடைய இறை ஆட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் இவர்களுக்கு ஒரு நியாயத்தை செய்ய வேண்டும், இவர்களுக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும். அதை எப்படி செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதனால் மாத்திரமே இந்த பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியும். நீங்க நல்ல கவனித்து பாருங்கள். இன்றைக்கு உலகத்தில் திருச்சபைகள் தோன்ற காரணம் யார் என்றால் முதலாவது இயேசுவின் ரத்தம் இரத்த சாட்சியாய் சிந்தப்பட்டது. ஒவ்வொரு திருச்சபையின் வரவிலும் வாழ்க்கையிலும் வரையறையிலும் யாரோ ஒரு மனிதனுடைய இரத்த சாட்சி இருப்பதை காண முடியும். தமிழ் சுவிசேஷ உத்தரவு திருச்சபை, இந்த திருச்சபை ஒரு மனிதனுடைய விசுவாசம் இரத்த சாட்சி இன்றைக்கும் சொல்லப்படுகிறது என்றால் நம் எல்லாருக்கும் தெரிந்த யாருங்க? மார்ட்டின் லூத்தர் சீகன்பாக். தரங்கம்பாடியில் அந்த மனிதனுடைய வேர்வையும் இரத்தமும் சிந்தப்பட்ட ஒரு மனிதனுடைய இரத்த சாட்சி இன்றைக்கு இந்த திருச்சபையின் அங்கத்தினராய் வைத்திருக்கிறது என்றால் ஆண்டவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். எப்படி இந்த குழந்தைகளை நான் அரவணைப்பது? இந்த வசனம் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கிறிஸ்தவன் போடல, ஜெபம் பண்ணுகிறவன் போடல. எங்கேயோ போகிறீங்க, எங்கேயோ வரீங்க, மனதார நீங்க ஜெபிக்கிற பாத்தீங்களா? சில நேரம் இந்த உள்ளத்தில் எழுதி ஆண்டவரே எனக்கு உண்மை விட்டால் வழியில ஜெபிக்கிறீங்க பாருங்க. அந்த ஜெபத்துக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படி தன்னுடைய அன்பை குமாரன் மூலம் வெளிப்படுத்தினார். வசனத்தை நிதானித்து படித்து பாருங்கள். 1000 அர்த்தங்களை ஆவியானவர் உணர்த்துவார். நம்ம பாட புத்தகத்தை படிக்கும் போது வீட்டில் இருக்கிற அருமையான ஆசிரியர்கள் அநேகர் இருக்கிற பிள்ளைகளிடத்தில் சொல்லுவாங்க, சத்தம் போட்டு படி, காலையில் எழுந்து படி, வாய் விட்டு படி. காரணம் என்ன? நீ படிக்கிற அந்த பாடம் அப்பதான் உன் மனதில் வசனத்தை நிதானித்து படித்து பாருங்கள். ஐயா, நம்ம பரிசுத்தவான் அல்ல, நம்முடைய மூதாதையர் கூட நம்முடைய வாழ்க்கை இல்லை. ஆனாலும் வசனத்தை பொறுமையாய் படித்து பாருங்கள். அந்த வசனம் நம் விரும்பின மனிதனை விட, நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் தாய் தகப்பனை விட அந்த வசனம் நம்மோடு ஆழமாக பேசும். நீ கெட்டு போவது கர்த்தருக்கு பிரியமல்ல, நீ வாழ்க்கையை விட்டு விடுவது பிரியமல்ல. நீ கிறிஸ்தவன் என்றால் நீ நித்திய ஜீவனில் வர வேண்டும், நீ நித்திய ஜீவனில் வர வேண்டும். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எந்த பொருளை வாங்கினாலும் ஒரு விலை கொடுத்து வாங்குகிறோம். ஆமாவா இல்லைங்களா? நீங்க போட்டிருக்கிற டிரெஸ், நீங்க அணிந்திருக்கிற செருப்பு, நீங்கள் வைத்திருக்கிற எந்த பொருளுக்கும் ஒரு விலை இருக்கிறது. எஸ் ஆர் நோ? கடவுள் நம்மை எப்படி பெற்றிருக்கார் தெரியுங்களா? படிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6:20, கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுங்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டு இருக்கிறீர்கள். ஒரு இடத்தை பார்க்குறீங்க, ஒரு வீடை கட்டுறீங்க, அந்த வீடை என்ன பண்ணீங்கன்னு கேட்டா இந்த வார்த்தை சொல்லுவாங்க, ஐயா இன்னைக்கு வீட்டை, அப்படின்னா என்ன அர்த்தங்க? என் பணத்தை கொடுத்து இந்த இடத்தை வாங்கி. ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க அமர்ந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் என் ரத்தத்தை சிந்தி உன்னையும் கர்த்தர் பெற்றிருக்கிறார். பணத்தால் அல்ல,
வசதியால் அல்ல, என்றும். காரணம், உன்மீது நான் அன்பாய் இருக்கிறேன், அன்பில் நிலைத்திருக்கிறேன், தேவனில் நிலைத்திருக்கிறேன். அதனாலதான் தாவீது அழகாய் சொல்லுவார் 103ஆம் சங்கீதம் 9-10 வசனங்களில், அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரிகட்டாமல். என் பிள்ளை மனம் மாறுவா, என் குடும்பம் என்னை தேடும், ஒரு நாள் என் அன்பை புரிந்து கொள்ளும். அருமையானவர்களே, தேவ அன்பை கண்ணோக்குங்கள். இரண்டாவது வார்த்தை, இயேசுவின் கிருபையை நாடுங்கள். இயேசுவின் கிருபையை நாடுங்கள். 145ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை படிங்க. சங்கீதம் 100 கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். தாவீது மிக அழகாய் சொல்லுகிறார், யார் இரக்கம் உள்ளவர், உருக்கம் உள்ளவர், அதே வேளையில் என் மீதும் உங்கள் மீதும் மிகுந்த கிருபை உள்ளவர். கண்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகள், புலவர் 3:22 மிக அழகாய் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் மனுஷனுடைய கிருபை போல. கர்த்தருடைய கிருபையான வசனம் முடிகிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அப்போ இந்த ஜீவன் உள்ள வாழ்க்கையில் நீங்கள் வாலிபத்தில் இருக்கலாம், முதிர் வயதில் இருக்கலாம், சிறு குழந்தைகளாக இருக்கலாம். ஆண்டவரை, இப்போதும் உங்களுடைய கிருபை என்னோடு இருக்கிறது. கருமையான தேவனுடைய பிள்ளை, அகமதாபாத் விமான விபத்தை நாம் எல்லாரும் நினைத்து பார்க்கிறோம். யாரும் அதை பார்த்து ஐயோ என்று நாம் கலங்காமல் இருக்க வேண்டும். வாழ்க்கையை தொடங்க சென்றவர்கள், மனைவியுடைய அஸ்தியை கரைக்க வந்தவர்கள், தன் மகனுக்கு குழந்தை பிறக்க போகிறதை பார்க்க போனவர்கள், 242 பேரும் ஏதோ ஒரு கனவோடு பிரயாணப்பட்டார். ஏன் இந்த மரணம் எதற்கு தெரியவில்லை? இன்றைக்கும் நான் ஜீவிக்கிறேன், இன்றைக்கும் அவர் கிருபை என்னோடு இருக்கிறது. அந்த கிருபையை உங்கள் வாழ்க்கையில் விட்டுவிடாது. அதனாலதான் 136ஆம் சங்கீதம் 1-26 வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. அதனுடைய பின்னாடி வரிகள் எல்லாம், ஒவ்வொரு வசனத்திற்கு பின்னாடி வருகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஏன் இந்த கிருபைக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? ஏன் இந்த கிருபைக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு தகுதி இருக்குதுங்க. நீங்க நல்ல கவனி. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் எல்லாரும் உங்க வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வரவங்க இருக்காங்க பாருங்களேன். எதை வைத்து உங்க வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வராங்க? பதில் சொல்லுங்க பாருங்க. உங்க உறவினர்கள் உங்கள் குடும்பத்திற்கு பத்திரிக்கை கொடுக்க வருகிறார்கள், எதை வைத்து கொடுக்க வருகிறார்கள்? நீங்கள் உறவினராக இருப்பதானா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சொல்லுங்க. அன்புல ஒன்று. ஐயா, நீங்க நல்ல கவனித்து பார்த்தால் அதற்குரிய தகுதி இருந்தால் மாத்திரம்தான் பத்திரிக்கை கூட வருது. பத்திரிக்கை கூட வரும். எங்க அப்பா ஒரு சாதாரண லாரி டிரைவர் தாங்க. சாதாரண லாரி, என்ன சொல்றது வெக்கப்படுவதே. ஆனால் இவர்கள் வீட்டில் பத்திரிக்கை வைக்கணுமா? காரணம், இவர்கள் வைத்து இவர்கள் வந்தால் நமக்கு என்ன செய்வார்களா இல்லையா? இன்றைக்கு இந்த உலகம் இப்படி பார்க்கிறது. தகுதியை பார்க்கிற இந்த உலகத்தில் தகுதி இல்லாத உன்னையும் அன்னையும் அழைத்து ஆசீர்வதிப்பதுதான் தேவ கிருபை. உங்க வாழ்க்கையில தினந்தோறும் எண்ணிக்கொள்ளுங்கள், ஆண்டவரே, நான் எதை இழந்தாலும் உங்களுடைய கிருபை என்னோடு இருக்கிறது. வேதத்தில் 2 மனிதர்கள் தேவாலயத்துக்கு ஜெபிக்க போகிறார்.
ஒருத்தர் தன் பெருமையெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறான், இன்னொருத்தன் ஆவியாக என் மேல் சின்ன வார்த்தை, வேற எதையுமே கேட்கல. ஐயா நான் பாவி ஐயா, ஆண்டவரே உம்முடைய கிருபை என் மீது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அல்ல இவனே நீதிமான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை மிக மிக முக்கியம். அதனாலதான் பவுல் அழகாக சொல்லுவார், 2 கொரிந்தியர் 12 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். 2 கொரிந்தியர் 12:9 படிக்கிறீங்களா? சீக்கிரம் அந்த ஆவியினாலே 2 கொரிந்தியர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன். நம்முடைய வாழ்க்கை சில காரியங்கள் போதும் இருக்கிற காரியங்கள்ல எதுன்னு பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, ஏன் கிருபை உனக்கு போதும். இந்த உலகத்தில் இதை மாத்திரம் நீ பெற்றுக்கொண்டேனா போதும், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி, எத்தனை தோல்விகள் வந்தாலும் சரி, பலவீனத்தில் நான் உன்னோடு இருப்பேன். அப்ப 2 காரியம் சொன்ன. முதலாவது, தேவ அன்பை கண்ணோக்குங்கள், இயேசுவின் கிருபையை நாடுங்கள், நிறைவாக பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தில் இணைந்து இருங்கள். இணைந்து இருங்கள். படிக்க பார்க்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படி யோவான் சொல்லுகிறார், நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். யோவான் ஐயா, எங்களுடைய ஐக்கியம் அவருடைய பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்ப இன்றைக்கு இந்த ஐக்கியம் எங்கு இருக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவரோடு இந்த ஐக்கியம் இருக்கிறது. இந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் அவை இந்த சரீரத்தோடு ஐக்கியப்பட்டிருப்பதால் தான் இந்த சரீரத்தால் நடக்கிறோம், பேசுகிறோம், காண்கிறோம். இந்த சரீரம் தனக்குரிய பெருமை பாராட்டும் என்றால் நாம் யாரும் எந்த வேலையும் செய்யும். நான் தான் தலைக்கு இந்த சரீரத்தின் முன்பகுதியில் இருக்கிற, நான் தான் வெளிச்சமா இருக்கிற, நான் தான் கைகளால் எல்லாம் செய்கிறேன்னு ஒவ்வொரு சரீரத்தின் அவயங்களும் தனக்குரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தால் இந்த சரீரத்தில் நாம் ஜீவிக்க முடியும். இந்த சபையிலும் நீங்களும் நானும் தலையாய் அல்ல, எப்படி இருக்குங்க, அவயங்களாய் இருக்கிறோம். படிச்சு பாருங்க, வீட்டுல போய் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14 27. 1 கொரிந்தியர் 12 14 27. இந்த சரீரம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும், நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அதில் 27ஆம் வசனத்தை மாத்திரம் நீங்க படிக்க பாருங்க. நீங்களே இந்த திருச்சபையின் சரீரமாயும் இந்த சபையின் ஒவ்வொருவரும் அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். அப்ப என்னுடைய ஐக்கியம் இந்த சபையோடு, இந்த சபை உறவோடு, திருச்சபையோடு இருக்கிறது. அப்ப இதில் ஐக்கியப்பட பரிசுத்த ஆவியானவருடைய தேவையை நாம் பெற வேண்டும். திரித்துவ தேவன் என்பவர் அவர் 3ஆக இருப்பவரும் அல்ல, முக்கடவுளும் அல்ல. அவர் 3லும் 1ஆக இருந்து அவர் அன்புள்ளவர், கிருபை தருகிறவர், நம்மை ஐக்கியப்படுத்துகிறவர். இந்த எண்ணத்தை நாம் பெற்றுக் கொடுத்து இந்த கருமையான தேவ பிள்ளைகளை நாம் வாழ வேண்டும். நாம் நன்றாக இருக்க வேண்டும். அநேகருக்கு முன்பாக கலங்கரை தீபத்தை போல சாட்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்மை உள்ளவர்களாக, சமாதானத்தின் ஆண்டவராக அவர் என்றைக்கும் நம்மோடு இருப்பார். நன்றியோடு வாழும், அவர் கிருபையை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். ஜெபம் செய். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு நிறைந்த ஆண்டவரே, திரித்துவ கடவுளின் தன்மையை குறித்து அறிந்து கொள்ளுகிற ஒரு நாளாக இந்த நாள் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் எங்களுக்கு தேவை. உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய ஐக்கியம் பெரியது. தகுதியில்லாத எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அழைத்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வந்தீர்கள். நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எதிர்கொள்ளுகிற வாரத்தையும் ஆசீர்வதி. மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென்.